ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அது நான் சொல்ல மாட்டேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வீடியோலேருந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது கோயில்பட்டி ஸ்டேஷன். ஸோ இப்போ ட்ரெயின் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறோம். ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறி போவோம். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இனிமேல் ட்ரெயின் ஏறி நம்ம போகிறோம். இருந்து பாருங்கள். ஸோ கைஸ் ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ அடுத்த நம்ம மதுரை போகிறோம். மதுரை போயிட்டு அதுக்கு பிறகு வேறு ட்ரெயின் சேஞ்ச் பண்ணணும். ட்ராவலில் இவனும் என் கூட தான் இருக்கான். இவனும் வரான். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஃபஸ்ட்டு பூட்டினா அதுக்கப்புறம் திரும்பி திறக்கிறான். என்னதான் செய்ய போகிறானோ. இப்போ நம்ம கரெக்டாக மதுரை போகிறோம். அதில் மதுரையிலேருந்து வேறு ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். ஸோ இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ டிக்கெட் ஆகிடுச்சுன்னா பர் பர்சன் 40 ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ மதுரை இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து வேறு ட்ரெயின் தான் சேஞ்ச் பண்ணி நம்ம இடத்துக்கு போகணும். நம்ம ஸோ ஜஸ்ட் இப்போ தான் வந்து மதுரை இறங்கியிருக்கோம் மதுரை ஸ்டேஷனில். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வேறு ட்ரெயின் சேஞ்ச் ஆகி அந்த ட்ரெயின் எவ்வளோ டைமுக்கு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும். மதுரை ஸ்டேஷன் வெளியில் பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெயின் மாடல் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலிஸ் இப்போ எங்களுக்கு ட்ரெயின் சம்திங் 6 மணிக்கு இருக்குது. ஸோ 6 மணிக்கு நம்ம ஸ்டேஷன் போய் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெயினில் உட்காந்து டைரெக்டாக கிளம்பணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6லேருந்து இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ பார்க்க போகிறோம் என்ன ட்ரெயின்னு. இதுதான் நம்ம லாஸ்ட் ட்ரெயின். இதில் தான் உட்காந்து நம்ம போகணும். இதுதான் நமக்கு லாஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷனில் போய் விடும். அதுக்கு சம்திங் 4 ஹவர்ஸ் ஆகும். போய் பார்க்கலாம். இது பேசஞ்சர் ட்ரெயின், அதனால் இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய வரல. ஸோ போலி கிடச்சிச்சு, நான் போலி தான் சாப்பிட்டேன். இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இனிமேல் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன வரப்போகுதுன்னு. இந்த 4 ஹவர்ஸ் ட்ராவல் எப்படி போகுது, என்ஜாய்மெண்ட்டாக போகுதா போராக போகுதுன்னா இன்னும் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம ராமேஸ்வரம் போகிறோம். இப்போ இந்த பாம்பன் பிரிட்ஜ் உங்களுக்கு காமிக்க முடியல. நான் உங்களுக்கு வீடியோவில் எண்டிங்கில் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. நாங்கள் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக போகிறோம் ராமேஸ்வரம் தான். இந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஏன்னா இப்போ ராத்திரி டைமில் லைட்ஸ்லாம் போட்டுருக்காங்க இந்த பிரிட்ஜில். ஸோ இப்போ போய்கிட்டே இருக்கும்போது டைரெக்டாக நம்ம பாம்பன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக கிளம்பணும். இப்போ நான் கரெக்டாக ராமேஸ்வரம் ரீச் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னா உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10க்கு மேலே ஆக போகுது. ஸோ இப்போ தான் நான் கரெக்டாக ரீச் ஆகிருக்கேன் ஸ்டேஷனில். இப்போ நான் இங்கே நம்ம போகிறோம், நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். எல்லா வீடியோவில் இருங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்ல பாருங்க, பயப்படாத. ஸோ நான் வந்திருக்கேன்னா என் ஃபேமிலிஸ் கூட தான் வந்திருக்கேன். இதுதான் என் ஃபேமிலிஸ், என் மாம்ஸ் எல்லோரும் கூட தான் வந்திருக்கேன். இவருதான் மானஸ்தன். வணக்கம் மை சிஸ்டர்ஸ். ஸோ எல்லோரும் கூட தான் வந்திருக்கேன்னா இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see. வெளியே வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஆட்டோ தான் பிடிச்சோம். ஆட்டோ பிடிச்சி அந்த ஒரு பர் பர்சனுக்கு 40 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ ஆட்டோ பிடிச்சி நான் டைரெக்டாக நான் ஹோட்டலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன். இப்போ நான் கரெக்டாக ஹோட்டலுக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டேன். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ரூம் எடுத்து 1 டே ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஏன்னா எதுவுமே சாப்பிடலை. இப்போ தான் மணி சம்திங் 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் குட் மார்னிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு போய் குளித்து ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ஸோ வெளியே வந்தோடனே நான் 3 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் என் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், அவன் லூஸ்தனமாக வேலை பார்க்குறான். பார்த்து போய்கிட்டே இருக்கான். நல்ல வேலை எதுவும் செய்யலை. பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு 1 டேக்கு 1500 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் எவ்வளோ பட்ஜெட்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு நீங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்கமாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ராமேஸ்வரம் கோயில். இப்போ நம்ம டைரெக்டாக கடலுக்கு போய் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே வந்துட்டோன்னா
நம்ம கடலுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கடலுக்கு போய் நம்ம குளிச்சு தான் போகணும் கோயிலுக்குள்ளே. ஸோ இப்போ தான் கடல்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். போய் குளியல் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். க்ரௌட்டு ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்குது, பட் நடக்கும். ஓகே, சீதா ராமேஸ்வரம் கடல். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச் நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடு இருக்கும். மாடுக்கு நிறையா புல் போடுவாங்க. வேறு நிறைய போட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் போட்ஸில் போகலாம். நான் எங்கேயாச்சும் அது நானே போகல, பட்ஸ் உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் போகலாம். ஓகே, பாவத்தெல்லாம் கரைப்புமா? போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. குளிப்பாட்டி இப்போ பாருங்கள், பத்தெல்லாம் போட்டுட்டாங்க கோயிலுக்கு. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. வந்தோடனே நான் கோயிலுக்கு போகல, இப்போ குளிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கேன். இப்போ டைரெக்டாக கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் ரிஸ்க் எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அது பாருங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் இவனோட சூளா ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ சொல்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டேன். பாம்பன் பிரிட்ஜ் இதுதான். இப்போ இந்த ட்ரெயின் ட்ராக் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள். இப்போ தான் கோயிலுக்கு வெளியே வந்திருக்கேன். ஸோ உள்ள கூட்டம் ஜாஸ்தியாக தான் இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த டைம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வேறு நெக்ஸ்ட்டு உள்ள கேமரா அலவுட் கிடையாது. ஸோ என்னால் எவ்வளோ முடிஞ்சது நான் அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் vlogல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.